குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். புத்தாண்டு பலன் நமக்கு வந்து இந்த சித்திரை 1 என்றைக்குங்கிறது பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ. ஏப்ரல் 14 காலை 8:35 மணிக்கு சதய நட்சத்திரம், கும்பராசி, ரிஷபலக்கணத்தில் ஆண்டு பிறக்கிறது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைக்க இருக்கும் கட்சி கூட்டணி கட்சியினால் பிரச்சனை வரும். இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் அதிக மழை பெய்யும். எரிவாயு சோலார் மூலம் மின்சார உற்பத்தி அதிகரிக்கும். நம் நாட்டின் வளர்ச்சி கண்டு பிற நாட்டினர் ஆச்சரியப்படுவர். புதிய வைரஸால் நோய் பரவும். தங்கம் வெள்ளியின் விலை எப்போதும் போல் மாற்றம் இருக்கும். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தமிழக கடற்கரை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பாதிப்பு ஏற்படும். அண்டை நாடுகளான பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் ஆகியவற்றின் சுமூகமாக உறவும் இருக்கும். சண்டையும் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஈரான், ஈராக், இஸ்ரேல் இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாவார்கள். எந்த நட்சத்திரம் நன்மை? பரணி, பூரம், போராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிடம், சித்திரை, அவட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்கு அதிக நன்மை ஏற்படும். கிரகங்களின் நன்மை. ஆண்டு முழுவதும் சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். 2026 நவம்பர் 13 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கின்றனர். அதன் பின் ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் சஞ்சரிக்கின்றனர். 2026 மே 26 வரை குரு மிதுனத்திலும் அதன் பின் கடகத்திலும் உச்சமாகிறார். அக்டோபர் 20 சிம்மத்திற்கு செல்வார். 2027 பிப்ரவரி 13 மீண்டும் கடகத்திற்கு வருகிறார். வலிமை மிக்க கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகியவற்றுடன் ராஜகிரகமான சூரியனின் பலத்தையும் கணக்கிட்டு 27 நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம். நாம் வந்து அம்மன் வழிபாடு நன்மை நடக்கும். சிவபெருமான் வழிபாடு தடைகளை நீக்கும். முருகபெருமானின் வழிபாடு நல்லது நடக்கும். சிவலிங்கத்தை வழிபட்டால் சங்கடம் தீரும். அம்மனை வழிபட நன்மைகள் அதிகம் நடக்கும். நன்மைகள் உண்டாகும். சங்கடம் தீரும். நம்ம வந்து அதாவது நவகிரகங்களை வழிபடுவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். நமது குலதெய்வத்தை மனதில் நினைக்க வேண்டும். இஷ்ட தெய்வம் நினைக்க வேண்டாம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். பெருமாளை வழிபட செல்வம் சேரும். இந்த புக்கில் போட்டுருவோம். மாரியம்மன் வழிபாடு குழந்தைகளை காப்பாற்றும். சங்கடங்கள் தீரும். நன்மை உண்டாகும். வாழ்க்கை வளமாகும். இப்படி நவகிரகங்களின் இது இன்னும் விரிவாக நம்ம அப்புறமா நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். நான் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எல்லா இடத்துலையுமே ஒரு போர் பதற்றம் அது இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் கச்சா எண்ணெய் இதனால் கேஸ் வந்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே வருது. உங்கள் ஊர்லலாம் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? நான் ஆஞ்சியோகிராமை பற்றி கேட்டிருந்தேன், அதையும் சொல்லுங்கள். தலை சுற்றுது, அதுக்கும் ஏதாவது ஒரு இது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நோய்க்கு உணவு கட்டுப்பாடு என்ன ஏதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.